எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமனு எல்லாம் மொத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல நன்றி. கலசப்பாக்கம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் வரும் ஜவ்வாது மலை பகுதிகளில் 11 ஊராட்சிகள், 38 வருவாய் கிராமங்கள், 297 குக்கிராமங்கள் இருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006, வன பாதுகாப்பு சட்டம் 1980 படி பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் 14 சாலைகளை ஜவ்வாது மலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை அலுவலருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. 2024, 2025 ஆண்டிலேயே பரிந்துரை செய்யப்பட்ட இந்த பணிகளுக்கு இதுவரை வனத்துறை உரிய அனுமதி வழங்கவில்லை. எனவே மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதியை உடனடியாக மேம்பாடு செய்வதற்காக வனத்துறையின் மூலமாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக வனத்துறை கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் இருக்கின்ற 177 சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கையின்படி பர்வேஸ் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கப்பட்ட வனத்துறை மூலம் உரிய நடவடிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசின் அனுமதி பெற்று தரப்பட்டுள்ளது. அதன்படி மேலும் அந்த நிலுவையில் உள்ள அந்த சாலைகள்லாம் அரசு அதிகாரியிடம் பரிசீலித்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நிச்சயமாக அந்த சாலைகள் போட்டு தரப்படும் வனத்துறை சார்பாக என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் நிச்சயமாக நீங்கள் நம்மளுடைய ஜவ்வாது மலைக்கு நாங்கள் ஆய்வு செய்து அந்த மக்கள் குறைகளை கேட்டு மேலும் என்ன தேவை என்பதையும் நாங்கள் பூர்த்தி செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தலவாய் சுந்தரம். என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட தடிக்காரங்குளம் டு கீரிப்பாறை வரை அடர்ந்த ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகளை ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சாலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஏன் என்ற காரணம் என்றால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையிலிருந்து நிதி ஹைவேஸிலிருந்து ஒதுக்கினாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணது மிக கடினமாக இருக்கிறது. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு அந்த அடிப்படையிலே அப்பொழுது உள்ள சாலையை நிறைவேற்றியிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளாம்பி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே காணியர்கள் இருக்கிறார்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போவதற்கு வசதியான வெள்ளாம்பி டூரிஸ்ட் அமைச்சருக்கு தெரியும். ஆகவே அந்த சாலையிலே கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் முயற்சி செய்தும் அங்கே சாலை போட முடியவில்லை. அதற்கு மேலாக அவர்களுக்கு நீங்கள் கூறியது போல் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 பிரகாரம் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை இப்பொழுது உள்ள அதிகாரிகள் சரிவர பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வெள்ளாம்பி டு கீரிப்பாறை, வெள்ளாம்பி டு தடிக்காரங்குணம் வரை அந்த சாலையை அமைத்து தரும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். வனத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கோரிக்கை மனுக்களாக பெற்று உரிய நடவடிக்கை உறுதியாக செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார். உறுப்பினர் டி ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு தமிழக வனத்துறையின் சார்பாக காவேரி தெற்கு மற்றும் காவேரி வடக்கு யானைகள் சரணாலயம் என 1,18,000 ஏக்கர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தளி சட்டமன்ற தொகுதியில் தொலுவபெட்டா, குல்லட்டி, குடியூர் போன்ற மலை கிராமங்கள் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரம் சாலை வசதி இல்லாமல், பேருந்து வசதி இல்லாமல் மாணவர்களும் அதே போல பொதுமக்களும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட முகமையின் சார்பாக அந்த சாலைகள் அமைக்க வேண்டும் என்று அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. வன சட்டங்கள் இன்றைக்கு தடையாக இருக்கின்றன. ஆகவே வனத்துறையின் சார்பாக உரிய அனுமதி வழங்கி அந்த 3 மலை கிராமங்களுக்கும் தார் சாலையை அமைத்தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணை செய்வாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர் கோரிக்கையை நாங்கள் கனிவுடன் அதை வரவேற்கிறோம்.
நிச்சயமாக நாங்கள் உரிய அதிகாரியுடன் ஆலோசிக்கப்பட்டு அந்த நீங்கள் கோரிய அந்த சாலைகள்லாம் வந்து ஏற்படுத்தி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மாண்பு உறுப்பினர் ராச வில்வநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்